வெறும் 15,000 பணத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இன்னைக்கு அதனுடைய மார்க்கெட் வேல்யூ 2,000 கோடி. அந்த பிஸ்னஸில் அவர் சேல் பண்ண ப்ராடக்டோட விலை வெறும் ₹1 தான். சின்ன ஸ்டோரி ஆனால் பெரிய லெசன். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் சி.கே. ரங்கநாதன். இவருடைய அப்பா ஒரு சாதாரண ஷாம்பு பிஸ்னஸ் நடத்திட்டு வராரு. இவங்க அப்பா உடம்பு முடியாமல் இறந்து போகிறாரு. இறந்து போகிற தருவாயில் இவங்களுடைய சொத்து அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே குடும்பத்துக்குள்ளேயே பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ சி.கே. ரங்கநாதனுக்கு பார்த்தோன்னா இவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதை விட பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அதெல்லாம் பற்றி சி.கே. ரங்கநாதன் கவலையே படலை. எனக்கு கிடைச்சதை வச்சு நான் இந்த குடும்ப பிஸ்னஸில் போகாமல் நான் புதுசாக எதனா தொடங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்கணும்னா எல்லாராலும் அந்த ஷாம்பு பாட்டில் வாங்க முடியாது. ரொம்ப லக்ஸுரியாக இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும் தான் ஷாம்பு பாட்டில் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. சி.கே. ரங்கநாதன் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஒரு ஷாம்பு பாட்டில் நடுத்தர ஏழை மக்கள் மற்றும் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. அந்த தருணத்தில் இவர் கையில் இருந்தது வெறும் ₹15,000. அந்த ₹15,000 வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவருக்கு இருந்த ஒரே ஐடியா என்ன தெரியுமா? வெறும் ₹1 வெறும் ஷாம்பு பாக்கெட்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாரு. அவருடைய இந்த ஐடியா மூலமா ₹1 எல்லா மக்களுமே பார்த்தோன்னா ஷாம்பை வாங்க முடிஞ்சது. அவர் அதோட மட்டும் நிறுத்தல. இன்னைக்கு கவின் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கம்பெனியை உருவாக்குனது இந்த சி.கே. ரங்கநாதன் தான். இவர் வெறும் ஷாம்பு விற்கிறதுல மட்டும் தன்னுடைய பிஸ்னஸை நிறுத்திக்கல. பர்சனல் கேர், டைரி ப்ராடக்ட், ஸ்நாக்ஸ் அண்ட் பேவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான ப்ராடக்ட்ஸ்களை வளர ஆரம்பித்தார் இந்த சி.கே. ரங்கநாதன். இவர் உருவாக்கின 6 ஷாம்பு ₹1 வாங்க முடியும். இந்த ஐடியா அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட் அடித்ததுனால அப்போ இருந்த பெரிய கம்பெனிகள் எல்லாமே இவருடைய ஐடியாவை காப்பி பண்ணுற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க. இவருடைய ஸ்டோரியிலேருந்து நம்ம சில லெசன்ஸ்லாம் கற்றுக்கலாம். மொதல் விஷயம், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணு. அதாவது அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய ஷாம்பு பாட்டில் இருந்த மத்தியில் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சார். இதையே நம்ம ₹1 கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சது மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சது. ரெண்டாவது விஷயம், ரியல் டைம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அன்றைய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட இருந்த ஒரே ப்ராப்ளம் ஷாம்பு பாட்டில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை முறியடிச்சது தான் சி.கே. ரங்கநாதன் சக்ஸஸ்க்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா பெரிய அளவில் முதலீடு தேவைன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் சின்னதாக ஆரம்பித்து போக போக அதை நல்லாவே க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவருடைய கையில் அவர் ஆரம்பிக்கும் போது இருந்தது வெறும் 15,000. அந்த ₹15,000 பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு 2,000 கோடி அளவுக்கு இந்த பிஸ்னஸை உருவாக்கி இருக்கிறாரு. இவருடைய ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒன்லைன் மெசேஜ் என்னன்னா, சக்ஸஸ்ன்றது வெறும் பணம் இல்லை, ஐடியா ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்.